என்ன கிருஷ்ணபிரசாத் இப்படி பண்ணிட்டாரு? ககன் பூமிக்கு டான்ஸ் அகாடமி செட் பண்ணியாச்சு. ஸ்டேஜ் எல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. பெரிய ஆடிட்டோரியமாக இருக்குது. ஸ்டேஜ் ஃபுல்லாக ஷோபா சந்திராவோட படம் தான். பூமி ககன் முன்னாடி ஸ்டேஜ்லேயே சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க டான்ஸில் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. இவரும் சேர்ந்து அவங்க கூட டான்ஸ் ஆடுறாரு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பூமி இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இந்த அகாடமிக்கு எங்கள் அம்மா பேரை வைக்கிறோம், ஆனால் ஓனர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணுறது நம்ம 2 பேர்லேயும் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் கேட்குறாரு, எதுக்கு என் பேர்? எல்லாமே நீ தான் பண்ணுற, அப்புறம் எதுக்கு பேரில் நான் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த ஐடியாவை நான் சொன்னதும் எனக்காக எல்லா வேலையும் பார்த்தது நீங்கள் தானே, என்னோடய சக்ஸஸில் பாதி உங்களை தான் சேரும், அதனால் உங்கள் பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிறாரு. அபூர்வா அந்த பக்கம் மீராவை ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. மீராவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அபூர்வா சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு கிருஷ்ணபிரசாத்தையும் சாரதாவையும் நினச்சி டென்ஷன் ஆகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கிருஷ்ணா சாரதாக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் பண்ணுங்கிற ஐடியாவை சரத்தும் அபூர்வாவும் கொடுத்ததை நினச்சி எரிச்சல் பட்டுட்ருக்காரு. தீவிர யோசனையில் இருக்கார். அவருக்கு சாரதாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க பிடிக்கல. ஆனால் ககன் கல்யாணம் பூமி கூட நடக்கணும்னா இவர் டிவோர்ஸ் கொடுத்தா தான் அது நடக்கும்னு அவருக்கு தெரியுது. அதனால் அவர் உயிரையே முடிச்சுக்கிறதுங்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மீரா உள்ளே வர்றாங்க. அவர்கிட்ட பேசும்போது, நீ பேசாமல் என்ன டிவோர்ஸ் பண்ணிடுறியான்னு கேட்குறாரு. இவர் இப்படி கேட்பாருன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. உங்களை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரூமை விட்டு வெளில போயிடுறாங்க. அவர் சாரதாவை எப்படி நினச்சாரோ அதே மாதிரி தான் மீரா அவரை நினச்சிட்டு இருக்காங்கன்னு கிருஷ்ணாவுக்கு நல்லா புரியுது. உடனே சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண உடனே அவங்க கேட்குறாங்க, டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சிங்களா அப்படின்னு. அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. கண்டிப்பாக பண்ணணுமான்னு கேட்குறாரு. ஆமாம், ககன் கல்யாணம் பண்ணணும்னா இதை பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக. உடனே கிருஷ்ணா சொல்கிறாரு, உன்னை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு போல் நான் செத்தே போயிடுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்க திட்டுறாங்க, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீங்க அப்படின்னு. கிருஷ்ணாவால் அதை தாங்கிக்கவே முடியல. டிவோர்ஸ் பண்ணுறத நான் உண்மையை தான் சொல்கிறேன் சாரதா. நம்ம பையன் கல்யாணத்தை நான் உன் பக்கத்தில் நின்று நடத்தணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது நடக்காது போல் தெரியுது. இப்போ நான் சாகிறது தான் சரியான வழி அப்படின்னு சொல்கிறாரு. சாரதாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சாரதா, இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு. சாரதா திரும்பியும் கால் பண்ணுறாங்க. அவர் கட் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, பயமாகுது. சரி, இவர் சூசைட் பண்ணுறது தடுக்கிறதுக்குன்ட்டு உடனே கிளம்புறாங்க. கரெக்டாக ககன் வராரு. நல்ல வேளை நீ வந்துட்ட, கார் எடு, அப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வரல, நீங்களும் போகக்கூடாது அப்படிங்கிறாரு ககன். கோவமான சாரதா ஒரே அரைஞ்சிட்டு, நீ கார் ஓட்டலைன்னா என்னால் அங்கே போக முடியாதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. அம்மா ஏன் இப்படி போகிறாங்கன்னு டென்ஷன் ஆகிட்டு அவர் கார் எடுத்தே பின்னாடி போகிறாரு. நான் அப்பாவை தான் பார்க்க போகிறேன், நான் ஒன்றும் உங்க கூட வரல அப்படிங்கிறாங்க. இல்லை, நாங்கள் கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கார் ஏறி போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கிருஷ்ணபிரசாத் விஷத்தை குடிச்சிடுறாரு. ரூமில் உட்காந்துட்ருக்காரு. பூமி டான்ஸ் அகாடமிலேருந்து வர்றாங்க. வந்துட்டு கிருஷ்ணா கிட்ட, மாமா டான்ஸ் அகாடமி செட் பண்ணியாச்சு, உங்கள் பையன் எவ்வளோ நல்லவர்னு பாருங்கள். நான் கேட்டதுமே எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எனக்குன்னு டான்ஸ் அகாடமி செட் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் இப்போ வேணால் அவங்க மேலே கோவமாக இருக்கலாம் மாமா, அவங்களுக்காக தான் நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணீங்கன்னு தெரிஞ்சு அவங்கள புரிஞ்சுக்குவார். நீங்கள் வேணால் பாருங்கள், என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மேலே பாசமாக எப்படி நடந்துக்கிறாருன்னு நான் மாற்றி காட்டுறேன் மாமா அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணா எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்கிறது பார்த்தோன்னே பூமிக்கு டவுட் ஆயிடுது. பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அப்படியே டபக்குன்னு சரிஞ்சு விழுந்துடுறாரு. வாயிலேருந்து ரத்தம் வருது. ரொம்ப பயந்துடுறாங்க. மாமா மாமான்னு கத்துறாங்க. செர்ரி ஓடி வராரு. அடுத்து மீரா, சந்திரா எல்லாரும் வந்துடுறாங்க சத்தம் கேட்டு. பாய்சன் சாப்பிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே சந்திராவும் செர்ரியும் கிருஷ்ணாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக காரில் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. முடியலை. கரெக்டாக ககன் கார் வருது. சாரதா ஓடி போய் பார்க்குறாங்க. அப்புறம் ககனை கூப்பிடுறாங்க. இஷ்டமே இல்லாமல் அம்மாவுக்காக காருக்குள்ளே அவங்க அப்பாவை ஏற்றுறாரு. 2 காரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகுது. அடுத்து என்ன நடக்கும்? கிருஷ்ணா பழச்சிக்குவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.